ஹாய். நேற்று நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வைக்கவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் வேலைகள்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நாங்களும் டீ போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பாகற்காய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லன்ச்சுக்கு ரெடி பண்ணேன். அதுவுமே வந்துட்டு பாகற்காய்லாம் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் குழம்புலாம் வைப்பாங்க, புளிக்குழம்புலாம் வைப்பாங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இவங்க வந்து பாகற்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா. இங்கே வந்து தான் நான் வந்து பாகற்காய் சாப்பிடவே ஆரம்பித்தேன். அதுவும் எப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்தா சாப்பிடுவேன். குழம்புலாம் வச்சா எனக்கு பிடிக்காது. இந்த பாகற்காய் வந்து வறுக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக தயிராக தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து வேறு எந்த டிஷ்ஷுமே பிடிக்காது. தயிரை ஊற்றி அந்த பாகற்காயை தொட்டு தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா தான் இவங்க விரும்பி அதை வந்து சாப்பிடுவாங்க. நானுமே அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன். எனக்குமே இப்போ வந்து பாகற்காய் கூட மற்ற வேறு டிஷ்ஷு செஞ்சாலும் பிடிக்கிறதில்ல. அப்போ சமைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு தண்ணி சவுண்ட் கேட்கவே எனக்கு யோசனை வந்துச்சு. ஆமாம்ல, டேமில் தண்ணி திறந்து விட்டாங்க, நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே லைட்டாக தெரியும். சரி, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது வீடியோவில் பார்த்தா அவ்வளோ கிளியராக இல்லை, பட் நேரில் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கிளியராக இருக்குது. கொஞ்சம் இந்த காம்பவுண்டை ஒட்டி கொஞ்சம் மரம்லாம் வளர்ந்துட்டனால அதெல்லாம் கொஞ்சம் மறைச்சிருச்சு. அப்புறம் இவங்ககிட்டே கூப்பிட்டு காமிச்சேன், வாங்கலேன்னு தண்ணி போகுது வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா போகட்டும் போகட்டும் அப்படின்னாங்க. ஏன்னா இவங்க அதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று காமிச்சோன்னா இருக்கட்டும் இருக்கட்டும், ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவாங்க. நம்மளே பார்த்து நம்மளே இனிமேல் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான், இவங்ககிட்டலாம் கூப்பிட்டு காமிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களாம் அப்படியாவே வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நான் தண்ணியை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு மார்னிங் வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னியுமே அப்படி தான், எனக்கும் பிடிக்காது, அவங்களுக்குமே பிடிக்காது. அது பச்சை மிளகா போட்டு அரைச்சோன்னா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஒரு சில தேங்காய் சட்னியே அப்படியே மூழ்கி இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, இட்லியா அதுக்கு வந்துட்டு குருமா, சாம்பார், அதோடையும் நாங்கள் நிப்பாட்டிப்போம். வேறு எதுலேயும் போய் இறங்கி அப்படிலாம் தேங்காய் சட்னிலாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். ஆனால் என்னமோ தெரியல, ஒரு 2-3 நாளாகவே தேங்காவோட வரமிளகா பூண்டு போட்டு அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது தோசை நல்லா மொறு மொறுன்னு ஊற்றி அந்த தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிட்றோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. திடீர்னு அந்த டேஸ்ட்டு வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனால் பச்சை மிளகாய் அரைச்சி சாப்பிட்டா பிடிக்கிறது இல்லை, இப்படி அரைச்சி சாப்பிட்டா ரொம்பவே பிடிச்சிச்சு. அப்புறம் அதை தான் நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் 2 பேரும் தேங்காய் சட்னியும் வச்சு தோசையை சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் பொடி வச்சு கொடுத்தேன், அவளுக்கு அரைச்ச பொடியாக, அதனால் அவள் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சா. சரி நீங்களும் டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சமாக பொடியை போட்டு கொடுத்தேன். அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குனாங்க. அப்புறம் எப்படியோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டையும் சூப்பராக முடிச்சாச்சு. இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.